ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தில் உள்ள பஞ்சத்வாரகை அல்லது நவத்வாரகை என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணருடைய கோயில்களை நாம் ஒவ்வொன்றாக தரிசனம் செய்து வருகின்றோம். அவற்றில் தற்போது நாம் காண இருக்கக்கூடிய ஒன்று பேட் துவாரகா என்று அழைக்கப்படக்கூடிய தீவில் உள்ள ஒரு திருக்கோயிலாகும். துவாரகையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கின்றது. ஓகா துறைமுகத்தின் அருகே அனைவரின் வாகனங்களும் நிறுத்தப்படுகின்றன. இது இராணுவ நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி. இங்கிருக்கும் படகுத்துறை ஜெட்டி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே நிறைய மோட்டார் படகுகள் இருக்கின்றன. இதில் நாம் பயணம் செய்து பேட் துவாரகாவுக்கு செல்லலாம். அங்கே நமக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னவென்றால், படகு புறப்படுவதற்கு முன்பே கரையில் பொறிகடலை வியாபாரம் செய்யப்படுகின்றது. இவை நாம் அங்கே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர்க்காகங்கள் அல்லது சீகல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பறவைகள் இந்த தின்பண்டங்கள் நம்ம கையிலிருந்து கொத்தி எடுத்துக்கொண்டு செல்கின்றன என்பது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடியது. இது நமது தலைக்கு மேலேயே பறந்து அவை ஒன்றாக நம்மிடத்திலிருந்து ஒலியை எழுப்புகின்றன. பக்தர்கள் கடலில் வீசும் உணவை அவை பாய்ந்து சென்று சாப்பிடுகின்றன. அவை தனது குட்டி கால்களால் காலை அசைத்து அசைத்து தண்ணீரில் நீந்தி நம்முடன் பயணித்து வருகின்றது. இது ஒரு விதமான சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்கின்றது. இது தவிர்த்து தற்போதைய புதிய ஏற்பாடாக தீவில் உள்ள திருக்கோயிலுக்கு செல்ல துறைமுகத்திலிருந்தே கரையிலிருந்தே ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சுதர்சன் சேது என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே படகு சவாரியை விரும்பாதவர்கள் இந்த பாலத்தின் மூலமாக நாம் காரிலேயோ பேருந்திலேயோ சென்று அந்த இடத்திற்கு அடையலாம். பேட் துவாரகா என்பது ஒரு தீவு. இது அமைந்திருக்கும் பகுதி கட்ச் வளைகுடாவில் இருக்கிறது. இதற்கு பேட் சங்கோதரா என்று வேறு பெயர் இருக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மண்பானை தடயங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மௌரியர் காலத்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தடயங்களும் இங்கே இருக்கின்றன. பேட் என்றால் பரிசு என்று பொருள் என்று சொல்கிறார்கள். கிருஷ்ணர் தனது இளமைக்கால நண்பர் குசேலரிடம் இருந்து அவளை பரிசாக பெற்ற இடம் இது என்பதால் பேட் துவாரகை என பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கோயிலுக்கும் செல்லும் வழி நடிகளும் சிறு கடைகளும் சிப்பிகளும் கிருஷ்ணர் உருவங்களும் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையை விட்டு நீங்கி வைகுண்டம் சென்ற பிறகு இது நீரில் மூழ்கியதாக புராணங்கள் சொல்கின்றன. பேட் துவாரகாவை ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யம் என்று அழைக்கிறார்கள். மீரா, சூர்தாஸ் ஆகியோர் துவாரகீசரை போற்றி பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட ஸ்தலம் இதுவாகும். ஸ்ரீ கேசவராய்ஜி என்று இங்கு அருளும் ஸ்ரீ கிருஷ்ணர் அழைக்கப்படுகின்றார். சமஸ்த புஷ்கரண பிரிவைச் சேர்ந்தவர்களே இஷ்டதெய்வம் இவரே ஆகும். இங்கேயும் துவாரகநாதருக்கு சிலை உள்ளது. அது ருக்மிணியால் செய்யப்பட்டது என்றும் மீரா இந்த சிலையில் ஐக்கியமாகி உலகை நீத்ததாகவும் சொல்கிறார்கள். கோயிலில் காலை மாலை வேளைகளில் ஆரத்தி சேவை நடைபெறுகிறது. ருக்மிணி ஆலயமும் இங்கு இருக்கின்றது. தவிர விநாயகர், புருஷோத்தமர், தேவகி, மாதவராய், அம்பிகா, பலராமர், கல்யாணராமர், சத்யபாமா, கருடர், லக்ஷ்மி, ராதிகா மாதாஜி ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. இங்கு இருப்பது விஷ்ணு ஆலயங்களும் 23 சிவாலயங்களும் 14 தேவி ஆலயங்களும் 9 ஆஞ்சநேயர் ஆலயங்களும் இந்த பகுதியில் இருக்கின்றதாக சொல்லப்படுகிறது. சில ஜெயின ஆலயங்களும் உள்ளன. பாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து அன்பும் பண்பும் பெற்று நன்மை அடைவீர்களாக. நன்றி, வணக்கம். நிரவதி சுகத நிர்மல ரூப நிர்வித முனி சாப நிரவதி சுகத நிர்மல ரூப நிர்வித முனி சாப நிரவதி சுகத நிர்மல ரூப நிர்வித முனி சாப நிரவதி சுகத शरधि बंदन शरधि बंदन नत संक्रदन 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 शंकरादिगीयमान साधु मानस
सुसदन शङ्करादिगीयमान साधु मानस सुसदन शङ्करादिगीयमान साधु मानस सुसदन स ऋगमणि धनि मद मगरि स ऋगम स ऋगमणि धनि मद मग. அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.